பரந்தூர் விமான பிரச்சனையில துள்ளி குதிக்கிறானுங்களே டிஎம்கே. அதாவது 10 வருட கால பின்னால போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றானுங்களே. 2019 சன் நியூஸ்காரன் என்ன சொன்னா, 2022 அதே சன் நியூஸ்காரன் என்ன சொன்னான்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். விளைநிலங்களை கொடுக்க போவது இல்லை என்றும் அவர்கள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். சென்னை அருகே சர்வதேச விமான நிலையம் அமைக்க பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் 4700 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்திகள் வெளியான நிலையில் அந்த கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகள் அனைவரும் விமான நிலையம் அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். நிலம் கையகப்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தில் வீடுகளை விட்டு விவசாயிகள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். எங்க மூதாதையர் காலத்திலிருந்து நாங்க இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதை விட்டா வேற தொழிலுன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்க முன்னேற்ற விவசாயியா ஆரம்பத்திலிருந்து ஒரு 20-25 வருஷமா நாங்க ஏற்பட்டது. அதுக்கு முன்னே பழைய விவசாயம் பண்ணின்னு இருந்தாங்க. தொழில் முன்னேற்றம் வரணுன்றதுக்கோசம் விவசாயத்துல புதுமுறையா புகுத்தி அக்ரில என்ன சொல்றாங்களோ அதை வச்சு விவசாயம் புது மாதிரியா பண்ணோம். ஆனா இப்ப ஏர்போர்ட் எடுக்கிற மாதிரி கவர்மெண்ட் பார்த்துட்டு போய்தான் சொல்றாங்க. அவங்க என்ன செய்ய, எங்களுக்கு மாற்று யோசனை என்ன செய்வாங்கன்றது புரியல. நாங்க கொடுத்துட்டு வேற என்ன செய்ய முடியும்? 80-90 வருஷமா நாங்க விவசாயம் தான் பண்ணி இருக்கிறோம். எங்க தாத்தா பண்ணாரு, எங்க அப்பா பண்ணாரு, நான் அடுத்தது நான் பண்றேன். நாங்க நிலத்துல வீட்டெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக முடியாதுங்க. அதனால எங்களுக்கு குடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாதுங்க. 100 வருஷமா இருக்கிறோம். இதை விட்டு நாங்க எங்க போவோம் சார்? நாங்களாம் காலி பண்ண முடியாது சார். ஜனங்க சாவதான் சாவங்க. நான் சொல்லிட்டோம், வி.கே. சிங் காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். இதனை பரந்தூர் கிராம மக்கள் வரவேற்றுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே இருந்த பரந்தூர் என்பது மாறி பன்னாட்டு விமான நிலையம் வந்த பிறகு பன்னாட்டு விமான நிலையம் இருக்கக்கூடிய பரந்தூர் அருகே காஞ்சிபுரம் இருக்கிறது என்கின்ற நிலை மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். பன்னாட்டு விமான நிலையம் வந்த பிறகு உடனடியாக மெட்ரோ போன்ற பல வளர்ச்சி திட்டங்கள் காஞ்சிபுரம் மண்ணுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கையிலே உளமாற காஞ்சிபுரம் மக்கள் நாங்கள் பன்னாட்டு நிறுவனம் அமைய பெறுவதை வரவேற்கிறோம்.